Taste the Daily. ஜனவரி 6ஆம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ அமைப்பினர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்வதை முன்னிட்டு சேலத்தில் இதற்கான ஆயத்த மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம், தங்களின் போராட்டம் பொங்கல் வரை நீடித்தாலும் பழைய ஓய்வூதியத்தை பெறாமல் நாங்கள் பள்ளிக்கோ அலுவலகத்துக்கோ செல்ல மாட்டோம் என தெரிவித்தார். அரசு ஊழியர்களை ஏமாற்றிவிட்டு ஸ்டாலின் அரசு ஒருபோதும் ஆட்சியில் அமர முடியாது என்றும் ஜாக்டோ அமைப்பினர் எச்சரித்தனர். பொங்கலுக்கு பிறகு எங்கள் போராட்டம் தீவிரமடையும், சிறைகள் நிரப்பப்படும், நாங்கள் ஓய்வூதியத்தை பெறாமல் பள்ளிக்கோ அலுவலகத்துக்கோ செல்ல மாட்டோம், ஓய்வூதியத்தை பெற்றே தீர்வோம் என்பது எங்களுடைய ஜாக்டோஜியோடைய உறுதியான நிலைப்பாடு. ஜனவரி 6 நண்பர் கூறியது போல இந்த அரசுக்கு ஒரு டெட்லைன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வளர்புறத்தைச் சேர்ந்த ராமன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்ய கோரியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்த காவல்துறையை கண்டித்தும் கிராம மக்கள் தண்டலம் பேரம்பாக்கம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வடக்கு சித்திரை வீதியில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். பாதாள சாக்கடை முறையாக பராமரிக்கப்படாததால் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடும் சிரமத்தை சந்திப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் கோயில் பகுதி இத்தகைய அவல நிலையில் உள்ளது. திமுக அரசின் நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்த தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது. திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை அருகே சேருக்குடி ஊராட்சியில் பராமரிப்பில்லாததால் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் புதர்மண்டி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இப்பூங்கா பூட்டிய நிலையிலேயே உள்ளதால் புதர்மண்டி விஷப்பூச்சிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியாத திமுக அரசு இப்பூங்காவை பூட்டி வைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதியில் சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் பங்கேற்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது மிக விரைவில் சாலையை சரி செய்வதாக தேவர் சோலை பேரூராட்சி அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர். ஆனால் பேரூராட்சி திமுக தலைவர் இதனை சரி செய்யாமல் கூட்டணி கட்சி துணைத் தலைவர் வார்டுகளில் மட்டும் பல கோடி ரூபாய் பணிகளை மேற்கொள்வதாக ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் சாலையை சீர் செய்ய மறுக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரித்தனர். இன்னும் ஒரு 10 நாட்கள் கூட காலதாமதமின்றி இதற்கு ஒரு சரியான ஒரு அரசாணை வரவில்லை என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தேர்தல் புறக்கணிப்பு, முற்றுகை போராட்டம், மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை இந்த மக்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக இதற்கு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் தேவர்சோலை பேரூராட்சியில் 13ஆம் வார்டு பகுதியில் மிக பெரும் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே முற்றிலும் சேதமடைந்த சாலையால் வாகன போட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வேப்பூரில் இருந்து திட்டக்குடி செல்லும் சாலையில் புல்லூர் வரை உள்ள சாலை முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர். அச்சாலையை சீரமைத்து தர அதிகாரிகள் முதல் அமைச்சர் வரை பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியாத அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி அலட்சியம் காட்டி வருகிறது. அந்த சாலையை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தீய சக்தி அரசுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் மக்கள் எச்சரித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் பொங்கல் பானை செய்யும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு வழங்கப்படாத ஊக்கத்தொகையை வழங்க வலியுறுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக மண்பானை தொழில் நலிவுற்று பலர் வேறு தொழிலுக்கு சென்றுவிட்ட நிலையில் ஒரு சிலர் மட்டுமே பொங்கல் பானைகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் தங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊக்கத்தொகை கடந்த 4 ஆண்டு காலமாக வழங்காமல் இருப்பதை உடனே விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் முதுமலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முதுமலை தெப்பக்காடு பகுதியில் சவாரி சென்று வனவிலங்குகளை காண்பதற்காகவும் வனப்பகுதியை சுற்றி பார்ப்பதற்கும் யானைகள் முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு உணவளிப்பதை கண்டு ரசிப்பதற்கும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். இதனால் கூடலூர் வழியாக மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நீதிமன்றம் உத்தரவிட்டும் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழத்தானியம் கிராமத்தில் உள்ள நீர்நிலை தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வரும் நிலையில் இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாத வட்டாட்சியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படாதது திமுக அரசின் தோல்வி என மக்கள் விமர்சித்துள்ளனர்.